واستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன ஞாயிற்றுக்கிழமை உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அந்த கேள்வி என்னவென்று நினைவு இருக்கின்றதா, ஞாபகம் இருக்கின்றதா இல்லையா உங்களிடம்? இந்த வாரம் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தேன். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் நினைவு இருக்கின்றதா யாருக்காவது? Which factors determining God? எந்த உண்மைகளை கொண்டு நீங்கள் தான் கடவுள் விஷயங்களை என்று தீர்மானிக்கிறீர்கள்? நுகு யாருக்காக? சொல்லுங்க தம்பி, யாராவது? சலாம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்கம்மா. எந்த உண்மைகளை விஷயங்களை கொண்டு நீங்கள் இதுதான் கடவுள் என்று தீர்மானிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு கேட்டேன். அதுக்கு முன்பே முக்கியமான ஒரு கேள்வி கேட்டேன். நூஹ் நபி அவர்களை எந்த கூட்டத்தினருக்கு அனுப்பினான் என்ற கேள்வியும் கேட்டிருந்தேன். நினைவிருக்கின்றதா? ஆமாங்க சார், இருக்கு. அதற்கு யாராவது பதில் வைத்திருக்கின்றீர்களா? ஹலோ, சொல்லுங்கம்மா. நூஹ் நபி வந்து சிலை வணங்கியல் சமுதாயத்துக்காக அனுப்பப்பட்டவர் சார். யாருக்குமா? சிலை வணங்கிகள் சமுதாயம் சார். ஆமாம்மா, சரிம்மா, சரி, கரெக்ட், சரியான பதில்மா. சிலைகளை வணங்கக்கூடிய சிலைகளை பூஜை செய்யக்கூடிய மக்களுக்காக நூஹ் நபி அனுப்பப்பட்டார். சரியான பதில். ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்ப விளங்குது, சொல்லுங்க. கேட்டிருந்தீங்க. ஆது சமுதாயத்துக்காக அனுப்பப்பட்டாங்க. ஆமா, அந்த சமுதாயத்தின் பேர் ஆது. அந்த கூட்டத்தினரும் எப்படிப்பட்டவர்கள்? ஆமா, எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எல்லா நபிமார்களும் அனுபவப்பட்டவர் யாருக்கு என்றால் சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். இது புது விஷயம், யாருக்கும் தெரியாது. என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரே ஒரு ஆளு தான், நூஹ் மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வின் வழி நடக்கக்கூடியவர். நூஹை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த மக்களையும் நல்வழியில் கொண்டு வாருங்கள் என்று சொல்வதற்காக அனுப்பப்பட்டார் நூஹ் நபி. ஆகவே அங்கு இருந்த அந்த ஊரில் இருந்த அனைவரும் யாரு? சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஜனங்கள் தான் என்பதை நீங்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உண்மை யாருக்கும் தெரியாது, சொல்லவும் முடியாது, அவர்களால் சொல்லவும் முடியாது. அப்படி என்றால் நூஹுடைய தாய் தந்தை இருவரும் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ நூஹுக்கு முன்னர் நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியுள்ளான். அந்த நபிமார்கள் பேச்சை கேட்டு நூஹுடைய தாய் தந்தையர்கள் இந்த வழியை, இஸ்லாம் வழியை ஏற்கொண்டார்கள். பின்னர் அவ்வளவுதான்,
அதுக்கப்புறம் நூஹ் பிறந்தார், நூஹ் இஸ்லாத்தில் இருந்தார். ஆனால் கூடியிருக்கும் மக்கள் யாரும் இஸ்லாத் இல்லாதனால் ஏதோ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கலாம், பின்னர் அந்த பெண்ணை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தோடு திருமணம் செய்திருக்கலாம். இருப்பினும் அவருடைய மனைவி இந்த அல்லாஹின் பக்கம் வரவும் இல்லை. மேலும் அவருடைய பிள்ளை நூஹுடைய மகனும் தந்தை பேச்சு கேட்கவில்லை. இருவருமே அல்லாஹ்வுக்கு விரோதிகளாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதம் அவருடைய மனைவி அல்லாஹ்வை தெரியும், அல்லாஹ்வின் வழியில் சென்றவர்கள் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த குர்ஆன் மூலமாக அவருடைய 2 மகன்களில் ஒருவர் மாறிவிட்டார், அல்லாஹ்வுக்கு விரோதியாகிவிட்டார். ஆகவே ஒரே ஒரு பையன் மட்டும்தான் நேர் வழியில் வந்தான். அந்த மகனும் இறந்து விட்டான். ஏன்னா இவனே கொன்றுட்டான், அண்ணனே கொன்று, அண்ணனோ தம்பி யாரோ ஒரு ஆள் கொன்று விட்டார்கள். இப்பொழுது வரும் கேள்வி என்னவென்றால், எப்படி இந்த சமுதாயம் அடுத்த ஜெனரேஷன் ஆதமுடைய மகனுடைய மகன்கள் பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இந்த கடவுள் கொள்கையை பக்கம் வந்தார்கள், இந்த சிலை வணக்கம் பக்கம் வந்தார்கள், இணை வைக்கும் வழியை தேர்ந்தெடுத்தார்கள் என்றுதான் கேள்வி. குர்ஆனில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. நேர ஆதமுக்கு அடுத்தது நேர யார் வர்றாங்க? நூஹ் வர்றார். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாம் 99 100% சிலைகளை வணங்கக்கூடிய, விக்கிரகங்களை வணங்கக்கூடிய, தெய்வங்களை ஆராதனை செய்யக்கூடிய மக்களாகவே வந்துவிட்டார்கள். இது எப்படி வந்தார்கள் என்றால் அந்த கதையை இப்ப சொல்ல முடியாது. இதற்கு ஷைத்தான் தான் மூல காரணம். இதற்கு ஷைத்தான் தான் மூல காரணம். ஷைத்தானை பற்றி முழுமையாக நீங்கள் அறிந்து கொண்டால்தான் எப்படி ஷைத்தான் அனைவரையும் கெடுத்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது நூஹுக்கு எந்த மக்களை அல்லாஹ் போய் அவர்களுக்கு நல்வழியை காட்டும்படி அனுப்பினானோ அந்த மக்களும், அதற்கு பின்னர் அந்த ஹூத் அவருக்கு அனுப்பிய ஆது ஜனங்களும், அதற்கு பின்னர் சாலிஹ் என்ற பெயருடைய நபி அவர்கள் அனுப்பிய கூட்டத்தினரும் சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்களாகவே இருந்தார். ஒரு ஆளு கூட வரல. அவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? அல்லாஹையே வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், நீங்கள் நினைக்கும் தெய்வங்கள் கடவுள்கள் அவர் கடவுள் கிடையாது, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றுதான் நூஹ் நபியிலிருந்து ஹூத், சாலிஹ், அதற்கு பின்னர் லூத் என்ற நபி, அவரும் சிலை வணக்கம் செய்யக்கூடிய கூட்டத்தினரில் குடும்பத்தினரில்தான் இருந்தார். அவரும் இருந்தார். அவர் நபி இப்ராஹிமுடைய பேச்சை, உபதேசத்தை கேட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்.
அல்லாஹ் அவரை நபியாகவும் ஆக்கினான். இப்படியாக ஷுவைப் என்ற பெயருடைய நபி, அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் பெரும் பணக்காரர்கள், அந்த ஊர் பெரியவர்கள். அதை விட்டு வெளியே வந்து விட்டார் ஷுவைப் நபி. ஆகவே அவரும் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்து இஸ்லாத்தின் அல்லாஹின் பக்கம் வந்தவர் தான். இப்படியாக நபி இப்ராஹிம் வரை எடுத்துக்கொள்ளுங்கள். நபி இப்ராஹிம் காலத்தில் அதிகமாக சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் அந்த ஊர் முழுவதும் இருந்தார்கள். ஒருவர் கூட அல்லாஹ்வின் பக்கம் வரவில்லை. இப்ராஹிம் என்ற பெயருடைய நபி மட்டும்தான் அல்லாஹ்வின் வழியில் மக்களை அழைத்துக் கொண்டிருந்தார். இந்த நபி இப்ராஹிம் நூஹ் இருக்கும் காலத்தில் இவரும் இருந்திருக்கின்றார். யாரு? இப்ராஹிம் நபி நூஹ் இருக்கும் காலத்தில் இவரும் இருந்திருக்கின்றார். நூஹ் நபி கிட்டத்தட்ட 50க்கு குறைவாக 950 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருந்தார். இந்த காலத்தில்தான் நபி இப்ராஹிம் இவருடைய பேச்சை கேட்டு அதை சிந்தனை செய்து உண்மையான இறைவன் யார் என்பதை கண்டு மக்களுக்கு ஓர் வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் நபி இப்ராஹிம் அவர்கள். இவர் மூலம்தான் மேலும் மேலும் மறுமலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் மேன்மையான உண்மைகளும் இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அதில் முக்கியமானது இஸ்லாம். இதைதான் நபி இப்ராஹிம் மக்களுக்கு அறிவித்தார். நபி இப்ராஹிம் மூலமாக தான் ஹஜ் உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ராஹிமுக்கு முன்னால் வேறு எந்த நபியும் ஹஜ் செய்ததில்லை. நூஹை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹூத் எடுத்துக்கொள்ளுங்கள், சாலிஹ் எடுத்துக்கொள்ளுங்கள், லூத், ஷுவைப், யாரும் என்ன செய்யவில்லை? ஹஜ் செய்யவில்லை. அவருக்கு பின்னால் தான் இப்ராஹிம் வந்தார். இப்ராஹிமை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த ஹஜ் விஷயத்தை மக்களுக்கு சொல்வதற்கு தோதான ஒழுங்கான ஆள் யார் என்று அவன் தேர்ந்தெடுத்து இந்த ஹஜ்ஜை மக்களுக்கு அறிவிப்பீராக என்று கட்டளை இடுகின்றான். அவரும் ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவித்து விட்டார். ஆனால் ஹஜ்ஜினா என்ன அர்த்தம், ஹஜ்ஜுடைய விஷயம் என்ன, ஹஜ் எப்படி செய்வது என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. நீங்கள் தான் இதனை சிந்தித்து ஓதி ஒவ்வொருவரும் ஹஜ்ஜை பூர்ணமாக்க வேண்டும். தன் வாழ்க்கையில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூர்ணமாக்க வேண்டும், பூர்த்தியாக்க வேண்டும். எதற்காக? அல்லாஹுக்காக நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ இப்படியாக போய் கொண்டிருக்கும் பொழுது இப்ராஹிம் வந்தார். அவருடைய பிள்ளைகள் 3 பேர் நபியாக வந்தார்கள். பேர பிள்ளை யூசுப் நபியாக வந்தார். அதற்கு பின்னர் நபி மூசா வந்தார். மூசா காலத்திலேயே அவர்கள், மூசா இருக்கும் பொழுதே அவர்கள் ஒரு காளை கன்றை தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள். நபி இருக்கும் பொழுது அதே கூட்டத்தினர்
அதே சமுதாயத்தினர் அவர் தன் மக்களை ஃபிரௌனை காப்பாற்றி கூட்டி வந்த பிறகும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். காளை கன்றை வடிவமைத்து அதனை அவர்கள் ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு முன்னரே அவர்கள் கடலை பிளந்து தப்பித்து வரும் பொழுது அங்கு ஒரு கூட்டத்தினர் ஒரு சிலையை வைத்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து அவர் இதே போல் எங்களுக்கு ஒரு கடவுள் வேண்டும் என்று மூசாவிடம் கேட்டார். இதற்கு அரபியில் எழுதுகிறமா சுப்புலட்சுமி கேட்டு சில வார்த்தைக்கு அரபி வார்த்தைக்கு தமிழ் கேட்டீங்க. இந்த இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அரபி வார்த்தையில் ஷிர்க் என்று சொல்வார். SHIRK ஷிர்க் எழுதுகிறீர்கள். அரபில ஷிர்க் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வை தவிர்த்து நீங்க எதையெல்லாம் நம்புகின்றீர்களோ, எதையெல்லாம் கும்பிடு செய்கின்றீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் பூஜை செய்கின்றீர்களோ அல்லாஹ்வை தவிர்த்து இந்த செயலுக்கு பெயர் ஷிர்க் என்று பெயர். அன்னைக்கு கேட்டீங்க, தீங்கிழமை கேட்டீங்க, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். மற்றவங்க எழுதிருங்க ஷிர்க், SHIRK ஷிர்க். ஷிர்க் என்றால் தமிழ்ல போட இணை வைத்தல். அல்லாஹ்வுக்கு இணையாக சூரியன், சந்திரன், நட்சத்திரம் கொண்ட வைக்கிறீங்கல்ல, பணம், காசு எல்லாத்தையும் வைக்கிறீங்கல்ல, இது பகத்தான தவறான காரியம். இது கூடாது. இந்த ஷிர்க் கொள்கையில தான் எல்லாருமே இருந்தார்கள். கடைசியில் பாருங்கள், இந்த மக்கள் எங்களுக்கு சிலை வேணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் காளை கன்றை வச்சுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னவென்றுதான் நீங்கள் யோசிக்க வேண்டும். என்ன காரணத்திற்காக இவர்களுக்கு ஒரு உருவம் தேவைப்படுகின்றது, ஒரு பொருள் தேவைப்படுகின்றது, ஆண்டவனை வணங்குவதற்கு, ஆண்டவனை தியானிக்க, ஆண்டவனை ஜிக்ர் செய்வதற்கு என்ன காரணத்திற்காக ஒரு பொருள், என்ன காரணத்திற்காக ஒரு ஏதாவது பொருள் தேவைப்படுகிறது, ஏன் இவ்வாறு மக்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நீங்க சிந்திக்க வேண்டும். என்ன காரணம், என்ன காரணமாக இருக்கும்? காரணம் கண்ணால் தெரியணும் மக்களுக்கு, கையால தொட்டு பார்க்கணும் மக்களுக்கு. எதையாவது ஒரு பொருளை காட்டுங்க, நான் பேசாம கும்பிட்டுட்டு போயிடுறோம் என்றுதான் அவர்கள் நினைத்தார்களே தவிர உண்மையான இறைவனுக்கு உருவம் கிடையாது. சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் இறைவன் கிடையாது, இதெல்லாம் கடவுள் கிடையாது, இதெல்லாம் தெய்வம் கிடையாது என்று எல்லா நபிமார்களும் சொல்லி இருக்க அவர்களால் இதை ஜீர்ணிக்க முடியவில்லை. இதை அந்த மனசை ஒழுங்கான நேரான வழி செலுத்த தெரியவில்லை. இதற்குத்தான் எல்லா நபிமார்களும் சொன்னார், முதலில் தூய்மையாக பழகிக் கொள்ளுங்கள், தூய்மையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள், சிந்தனை செய்யுங்கள் என்றுதான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். இறைவனை நீங்கள் பார்க்க முடியாது, இறைவனுக்கு உருவம் கிடையாது என்றெல்லாம் சொல்லியிருக்க அவர்களால் அதை சரியா புரிந்து கொள்ள முடியவில்லை. எதையாவது ஒன்றை காட்டு, இந்த சூரியன் இருக்குது, ஈஸியா கும்பிட்டு போயிடுறாங்க அப்படி சொல்றாங்க. இப்படிதான் அவர்கள் செயல்பட்டார்களே தவிர மற்ற உண்மையின் பக்கம் அவர்கள் வரவில்லை. கடைசியில் ஈசா நபி வந்தார். இப்போ நீ கண்ணா பார்த்துக்கிற ஈசா நபிக்கு உருவத்தை வச்சாச்சு. இப்போ ஈசா நபியை ஜீசஸ்னு எல்லாம் வழிபடுறாங்க. அவர் சொன்ன புத்தகத்தை படிங்க, அதன்படி நடங்கன்னு அவர் சொன்னாரு. ஆனா நேர் மாத்தமா மாறிடுச்சுன்னு இந்த குரான் சொல்லுது.
நான் சொல்லவில்லை. இந்த குர்ஆனில் இவ்வாறு போல் அல்லாஹ்வே சொல்லுகின்றான். ஜீசஸ் அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது. 3 என்று சொல்லாதீர்கள், தந்தை தாய் மகன் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுங்கள். மகத்தான தவறான பாவத்தை செய்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, இல்லை தாய் தந்தை மகன் ஈசா என்ன சொல்லுவோம் என்று இன்று வரை போய் கொண்டிருக்கின்றது. அவர்களை திருத்த முடியாது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் கூறியிருக்கின்றான். நான் சொல்வதா யாரும் தப்பா எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்க சிந்தித்து தான் முடிவெடுக்க வேண்டும். இப்பொழுது உங்களை கேள்வி கேட்கின்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த குர்ஆன் வந்தது, இந்த மூசாவுக்கு ஒரு வேத புத்தகமும் ஈசா நபி மூலமாக ஒரு வேத புத்தகமும் மக்களுக்கு அருளப்பட்டது. இது யாருக்கு அருளப்பட்டது சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 நபியும் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்கள்? இஸ்ராயேல் சந்ததிகளுக்கு சார். இஸ்ராயேலின் சந்ததிகளுக்காக அல்லாஹ் இந்த தௌராத்தையும் மூசாவையும் அனுப்பி வைத்தான். அந்த இஸ்ராயேலின் சந்ததிகளுக்கு தௌராத்தையும் மூசாவையும் பார்ப்பதற்கு முன்னர் எந்த வழியில் இருந்தார்கள்? ஏதோ ஒரு வழியில் இருந்தார்கள். சரியாமா? காளைக்கன்றை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். மூசாவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் தௌராத்தும் கொடுக்கப்படுவதற்கு முன்னர் அந்த இஸ்ராயேலின் மக்கள் சந்ததிகள் சமுதாயத்தினர் எந்த வழியில் இருந்தார்கள்மா? எல்லோரும் இந்த ஆண்டவன் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் இல்லை. சரியா? அவர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது. சரியா? மற்ற யாரா பதில் சொல்லலாம். எல்லாரும் வாயை முடிச்சு பிறகு அப்போ அல்லாஹ் யாருன்னு தெரியாது, இஸ்லாம் என்னன்னு தெரியாது, குர்ஆன் என்னன்னு தெரியாது, நபி என்ற ஒன்னும் தெரியாத மக்களாக அந்த இஸ்ராயேல் மக்கள் இருந்தாங்க. சரிதானமா? உடனே டக்கு பதில் சொல்லிட்டு வாங்க. அப்போ நல்லா சொல்ல முடியும் விஷயம். நல்ல எல்லாரும் பேசினாதான் நல்ல விஷயங்கள் வெளிப்படும். ஏன்னா ஒன்றும் கஷ்டமே இல்லாத கேள்விதான் கேட்கிறேன். நீங்கள் குர்ஆனை படித்து கொண்டுதான் வருகின்றீர்கள். இந்த காளை கன்றை ஏற்படுத்தி கொண்டது அப்புறம் கடலை தாண்டி தப்பிச்சு போய் அதுக்கப்புறம் மூசா அல்லாஹ் பேசுறதுக்காக தனியா போன பிறகு காளை கன்றை ஏற்படுத்தி கொண்டார். சொல்லலாமா? காளை கன்றை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதற்கு முன்னர் அவர்களுக்கு இஸ்லாம் என்ன என்று தெரியாது, அல்லாஹ் பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு ஜனங்களாக இருந்தார் ஒரு கூட்டத்தினர். அந்த கூட்டத்தினருக்கு பேர் இஸ்ராயேல் என்று பெயர். இப்போ நீங்க சொன்ன இஸ்ராயேல் மக்களுக்காக அனுப்பப்பட்டார்கள் நபி மூசாவும், பின்ன அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதம். ஃபிரௌன் அவன் ஒரு தனி ஜாதி, அவன் ஏதோ ஒரு கடவுளை ஆராதனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஃபிரௌன் கூட்டத்தினர், அந்த கூட்டத்தினர் ஒரு கூட்டத்தினர் இந்த கூட அங்கே மாட்டிக்கிட்டாங்க, போய் அவங்கள்ட்ட போய் அடிமையாக மாட்டிக்கிட்டாங்க இஸ்ராயேல் மக்கள். சரி, ஈசா எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்? இந்த விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க குர்ஆனை ஒழுங்கா ஓத முடியும். இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்குது, இது எப்படி, இது அல்லாஹ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான்னு என்ன காரணத்திற்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றான்? இப்பொழுது பதில் சொல்லுங்கம்மா எல்லாரும். யார் ஆணோ பெண்ணோ எல்லாம் யாரும் பதில் சொல்லலாம்.
இப்போ ஈசா நபியை எந்த கூட்டத்தினருக்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான்? ஈசா நபியை இஸ்ரேல் கூட்டத்திற்காக அனுப்பி வச்சான் சார். இஸ்ராயல் கூட்டத்திற்காக அனுப்பி வைத்தான். கரெக்ட். அவங்க தௌராத்தை அவங்க தனித்தனி ஏடுகளாக பிரிச்சு போயிட்டாங்க. அதை திரும்ப அவங்க அந்த சத்தியத்தை திரும்ப நிலைநாட்டுறதற்காக ஈசா நபியை அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சான். அப்போ ஈசா நபி அனுப்பப்பட்டது இந்த இஸ்ராயேல் மக்களுக்காக தான் அனுப்பப்பட்டான். சரியா? அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இஸ்ராயேலின் சந்ததிகள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சிலை வணங்கக்கூடிய மக்களும் இருந்தார்களா இல்லையா? இருந்தார்கள். சிலைகளை வணங்கக்கூடிய மக்களும் பல தெய்வங்கள் பல கடவுள்களை வழிபடும் மக்களும் இருந்தார்களா இல்லையா? நிச்சயமாக இருந்திருப்பார்கள். 100 காலத்திலிருந்துல வருது கூட்டம், இன்னைக்கு இல்லையா? நிறைந்து இருந்தார்கள். சிலை வணக்கம் செய்பவர்களும் இருந்தாங்க. இன்னும் இவர்கள் இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரு? மூசாவுடைய ஜனங்கள். அல்லாஹ் சொன்னதை எதிர்த்துத்தான் பேசினாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட அவங்க செவி சாய்க்கவில்லை. மூசா சொன்ன எல்லாத்துக்குமே எதிர்த்தான் கேட்டார்களே தவிர எதையுமே அதை செய்யவில்லை. அவர்கள் அதனால் இஸ்லாம் என்ன தெரியாத கூட்டத்தினாக இருந்தார்கள். பிளஸ் இந்த கூட்டத்தினரும் இருந்தார்கள். பல தெய்வங்கள் பல கடவுள்களை கொண்ட கூட்டத்தினரும் இருந்தார்கள். இப்போ இந்த 2 கூட்டத்தினருக்காக ஈசா நபி வந்தார். அவர் என்ன செய்தார்கள்? யார் ஈசா நபி பேச்சை கேட்கல, கொல்றதுதான் வந்தாங்க. மாறாக ஈசாவை பேச்சை கேட்ட மக்கள் எல்லோரும் ஈசாவையே கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். சரிதானே? அப்போ அவங்களுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது. இந்த மனிதன் நல்ல விஷயங்கள் சொன்னார்ப்பா, இவரே கடவுளாக்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கே கடவுளாக்கிட்டாங்க. இப்போ அவருடைய சிலைகள் போட்டோ எல்லாரும் கண்ணால பார்த்தாங்க. இப்போ அவரை பற்றி தான் ஜீசஸ் 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 ஓ லார்ட் ஜீசஸ் ஓ லார்ட் ஜீசஸ் போயிட்டு இருக்கணும். சார் நல்லா பார்த்துக்கிட்டே நல்ல கூர்மை கேட்டுக்கிட்டே வாங்க. இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் பற்றி தெரியாது. அல்லாஹ் அழிச்சிட்டாங்க. அல்லாஹ் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல் என்ற பைபிள் சொல்றாங்க. அந்த புத்தகத்தில் அல்லாஹ் பற்றி தான் போட்டிருக்கின்றது. ஆனால் எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த வார்த்தை எடுத்தாச்சு, டோட்டாக எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு மனசுக்கு என்ன பட்டதோ அதை போட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்குது. உண்மையின் பக்கம் வரவில்லை. அப்பதான் மூசாவையும் கெடுத்தாச்சு, ஈசா நபியும் கெடுத்தாச்சு. சரி, அவரு போய் ஒரு 400 சில்லற வருஷம் கழிச்சு அல்லாஹ் உழுதல் வெயிட் பண்ணி கடைசி நபியாக இந்த நபி முஹம்மத் அவர்களை அல்லாஹ் மனிதர்களுக்கு அனுப்பி வைத்தான். இந்த மனிதர்களுக்கு முந்தி எந்த நபியும் வந்ததில்லை. அரேபிய மக்களுக்காக எந்த நபியும் வந்ததில்லை. இதுவே முதல் முறையாக ஒரு நபி அனுப்பி வைக்கின்றான் இந்த மக்களுக்காக. புத்தகத்தையும் குரான் என்ற புத்தகத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கின்றான். ஒழுங்காக கவனித்துக் கொண்டே வார்கள். இந்த நபி முஹம்மத் எந்த கூட்டத்தினருக்காக எந்த மக்களுக்காக அல்லாஹ் இவரை தூதராக அனுப்பி வைத்தான்? சொல்லுங்க. சிலை வணக்கம் செய்பவர்கள், தௌராத் புக்கம் கொடுத்த யூதர்கள், இஞ்சில் புக்கம் கொடுத்து கிறிஸ்தவர்கள். இப்போ இந்த பிள்ளை சொன்னாங்க, சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்களுக்காகவும்
இந்த கிறிஸ்துவ மக்களுக்காகவும் யூதர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்காகவும் இந்த 3 மக்களுக்காகவும் நபி முகம்மதை அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து அனுப்பி வைத்தான் இந்த 3 விதமான ஜனங்களுக்கு. சரியா? சரியாமா? சரியா தம்பிமார்களே? சரியா? நல்லா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்தே சொல்லுங்க. சரி தப்பு சொல்லுங்க, தைரியம் பேசுங்க, நல்லா பேசி கத்துக்கங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க சார், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு, அகிலங்கள் அனைவருக்குமே அருட்கொடையாக அனுப்பிச்சிருக்கேன். அப்போ இப்ப என்னமா சொன்னீங்க? தமிழ்ல சொன்னீங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஆலமீன் என்னமா? அகிலங்கள் அனைவருக்கும், மனிதர்கள் அனைவருக்கும் இந்த குர்ஆனை அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பி வைத்தான். இப்ப நீங்க சொன்னதுல ஒரு கேள்வி, எப்படி ஓத வேண்டும் என்பதை நீங்க சரியா புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ரஹ்மத்துல் ஆலமீன், ஆலமீனா இருந்த மக்கள் யார் யாரு? இந்த குர்ஆன் வரும் பொழுது நபி முகம்மதை தேர்ந்தெடுத்து குர்ஆனை கொடுத்து மக்களுக்கு அனுப்பினான்னு சொன்னீங்க. இப்போ அந்த மக்கள் யாரா சொல்ல முடியுமா? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சிலை வணங்கிகள். அவ்வளவுதான். இந்த 3 கூட்டத்தினர் தான். இந்த 3 கூட்டத்திற்காக தான் அல்லாஹ் இந்த நபி அனுப்பி வைத்தான். அப்போது இருந்த மனிதர்கள் யார் என்றால் இஸ்ரேலிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் சிலை வணங்கக்கூடிய மக்களும் இந்த 3 கூட்டத்தில் தான் இருந்தார்கள். அப்போ இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, நீ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த குர்ஆன் கிடையாது, உங்களுக்காக இந்த குர்ஆன் அனுப்பப்படவில்லை. பல தெய்வங்கள் பல கடவுள்களை கொண்ட கூட்டத்தினருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்காகத்தான் இந்த குர்ஆனும் வந்தது, நபியும் வந்தார்கள். உங்களுக்கு கிடையாது. அப்ப நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு கிடையாது சொல்லிட்ட, நீங்க யார்? இப்போ நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்த சொல்லுங்க பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. கேள்வி சந்ததிகள்னால நாமளும் இப்போ தௌராத்தி இன்ஜீல் பின்பற்றக்கூடியவங்களா தான் இருக்கிறோம். இல்ல நீங்க இப்ப எந்த கூட்டத்துல கேக்குற? இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அந்த வழியில அப்படியே வர்றவங்க தான் நம்ம அந்த கூட்டத்துல இருக்கிறோம். அப்ப யூதர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதிகள், கிறிஸ்தவர்கள் குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு விரோதிகள். இந்த கூட்டத்தினர் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகின்றீர்களா? அதுதான் அந்த குர்ஆனை நம்ம பின்பற்றோம்னா நம்ம அதுல இருந்து மாறி வந்துடலாம். நம்ம குர்ஆனை நம்ம அதுல கையாடல் பண்ணப்போ இப்ப நம்ம யூத கிறிஸ்தவனோட வழியில வந்தவங்க, ஏன்னா வேதங்களை பின்பற்றவங்க. இப்ப நம்ம குர்ஆனை பின்பற்றிட்டோம்னா நம்ம அந்த தவறுகள்ல இருந்து நம்ம மீண்டு வந்துருவோம். இன்னைக்கு இந்த குர்ஆன் யாருக்கு இருக்குது? இன்னைக்கு யாருக்கு இந்த குர்ஆன்? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டது, அன்னைக்கு கொடுத்த குர்ஆன் இன்னைக்கு வரை இருக்குது. இன்னைக்கு எந்த மக்களால் இந்த குர்ஆன் பின்பற்றி நடக்கப்படுகிறது? என்னமா? இப்ராஹிம் நபி சந்ததியினர் சார். நம்ம இப்ராஹிம் நபி சந்ததியினர் எல்லோரும் போய்விட்டார்கள்.
இப்பொழுது இருக்கும் சந்ததியினர் இஸ்ரேல் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் சிலை வணங்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த மூன்றுக்காக என்னைக்கு வந்தாரோ அதே மூன்று இன்னைக்கு அப்படியே இருக்க எந்த மாற்றமும் இல்லை என்று நான் சொல்லுகின்றேன். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? சார், யூதரோட இதுல வராங்க. என்ன தெரியுமா, அவங்க அல்லாவை ஏத்துக்கிட்டாங்க, முகமதை ஏத்துக்கல. இப்ப நம்ம வந்து குர்ஆனை பின்பற்றினால அல்லாஹும் ஏத்துக்கிட்டோம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றிய. அல்லாஹ்வை எந்த வகை ஏத்துக்கிட்டீங்க? இந்த குர்ஆன்ல 6235 வசனங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டு மனிதர்களாக கொடுக்கப்பட்டது. எந்த வசனத்தை நீங்க பின்பற்றி நடக்கிறீங்க? சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு வசனம் நீங்க பின்பற்றி நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு வசனம். ஆயத்துல் குர்சி, அந்த ஆயத்து வந்து பயங்கரமான, அது உறுதிப்படுத்துச்சு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அது போட்டு குர்ஆன்ல போட்டு இருக்குது. அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க நிரூபிச்சீங்களா? கிளாஸ் எல்லாம் வந்து இங்க 1 இயரா 1.5 இயரா பார்த்துட்டு இருக்கும்போது இன்னுமே நிறைய உறுதிப்படுதுங்க சார். நிறைய விஷயம் பார்த்துட்டு கேட்டிருக்கோம். அப்ப இன்னைக்கு மலக்கூத்து வானங்கள் மலக்கூத்து சமாவாதி வல்லர்லி ஒரு தடவை பேசியிருந்தீங்க. அதை பத்தி அந்த மாதிரி சிந்திக்கும் போது இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை உறுதியாகிட்டே தான் இருக்கு. எல்லாமே அல்லாஹ்தான் உறுதியாகிட்டே தான் இருக்கு. இந்த குர்ஆனை உங்களுக்கு கொடுத்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே, அதை நீங்கள் அடைந்தீர்களா? அதை அடையாம எப்படி நீங்க ஓத முடியும்? இந்த குர்ஆனை, இந்த சொல்ற கேட்டுக்கிறங்க, இந்த குர்ஆனை நீங்கள் முதலில் ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அது தெரியாமல் குர்ஆன் ஓத முடியாது. இப்போ எல்லாரும் எடுத்துக்கிறங்க. 54:17 படிங்க. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். இன்னைக்கு யாரும் இந்த குர்ஆன் பக்கம் வரல. அதையும் புரிஞ்சுக்கிறங்க. ஒரு ஆள் கிடையாது, இன்னைக்கு ஒரு ஆள் கிடையாது. எல்லாமே அந்த கூட்டத்தினர், எந்த கூட்டத்தினருக்காக அல்லாஹ் அந்த அனுப்பினானோ அந்த கூட்டத்தின் அப்படி இருக்கின்றார்கள். ஒருவர் கூட குர்ஆன் பக்கம் வரல, ஒருவர் கூட தௌராத்தின் பக்கம் வரல, ஒருவர் கூட இன்ஜீல் பக்கம் வரவில்லை, ஒருவர் கூட வரவில்லை. 3 கிதாப், 3 புத்தகங்கள் வந்திருக்கின்றன. 3 புத்தகங்களை அப்படியே அடித்து ஒடித்து விட்டு தான் போன போக்கில் போய் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஆயத்தை படித்து காட்டுகிறேன், இதற்கு அர்த்தம் சொல்லுங்கள். 54:17 வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். உங்களுக்கு அரபி தெரியும், மெதுவா சொல்லுங்க அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமாக திட்டமாக நாம் எளிதாக்கியுள்ளோம் இந்த குர்ஆனை zikr செய்வதற்காக. நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை zikr செய்வதற்காக எளிதாக்கியுள்ளோம். சரியாமா? எளிதாக்கியுள்ளோம். வலக எஸ்ஸர்னல் எளிதாக்கியுள்ளோம். நல்லா பார்த்துக்கிறங்க. உங்க எல்லார்ட்டையும் கேள்வி கேட்கிறேன், ஒழுங்கா புரிஞ்சுக்கிறங்க. இதை நீங்க புரியாம குர்ஆன் தொடவே முடியாது. ஜென்மத்துக்கு எந்த காலத்தையும் தொட முடியாது, சொல்லிட்டேன். அது தொடாம தான் இன்னையில 1447 வருஷமா இன்னைக்கு தொடாம இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு ஜிக்ர். தௌராத் ஒரு ஜிக்ர், இன்ஜீல் ஜிக்ர். அதனால எல்லாம் ஒழிச்சு கட்டி, மக்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டாங்க. இப்போ நாமும் ஒழித்து கட்டி வைத்து நாங்கள் இஸ்லாமிய சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். வலக்கது எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, எழுதுகிறீங்க. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். நிச்சயமாக எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். எளிதான விஷயத்தை மட்டும் இப்ப காட்டுங்க. நீங்களே ஒரு ஆயத்தை எடுத்துக்கிறீங்க, இது எளிதானதை மட்டும் படிச்சு காட்டுங்க.
இது அரபில் இருக்குது. சரி, முதல் ஆயத்தை எடுத்துக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது அரபி வார்த்தை. அரபி மொழியில ஆண்டவன் தன்னை பற்றி சொல்லுகின்றான். பார்த்து விட்டீர்கள். இந்த ஆயத்தை நாம் எளிதாக்கி வைத்திருக்கிறோம், குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கிறோம் சொல்றான். எளிதானது மட்டும் படிச்சு காட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்வதை தவிர்த்து விட்டு இப்ப எளிதானதை மட்டும் நீ வாசி காட்டுங்க. இதே போல் ஒவ்வொரு ஆயத்தையும் எளிதானது மட்டும் படிச்சு காட்டுங்க. அல்லாஹ் குர்ஆனையே எளிதாக வைத்து சொல்லிட்டாச்சு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்கம்மா. எல்லாம் ஆண்களே பெண்களே யாரும் புரிஞ்சுக்கிறீங்க. யாரும் இன்று இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாஹ் சொல்லிய வாக்கு 3 வாரத்துக்கு முந்தி உங்களுக்கு ஆயத்தை படிச்சு காட்டினே, ஜின்களையும் மனிதனை நரகத்திற்காகவே படைக்கத்துள்ளோம் சொல்கிறான. அது உண்மை மட்டும் நினைச்சுக்கிறீங்க. இன்னைக்கு அந்த ஆயத்தை படிச்சு இன்னைக்கு ஒரு எளிதானது என்ன என்பது உங்களால் புரிய முடியாது, செய்ய முடியவில்லை. எப்படி உதவிகள் எளிதானதையே உங்களால பார்க்க முடியல, பேச முடியல, எழுதவும் முடியல, ஓத முடியல. நீங்க எப்படி சொர்க்கத்துக்கு ஓதுவீங்க? சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு பயம் வரணும். நிச்சயம் நான் மௌத்தான் நரகம்தான் என்பதை உறுதியா அறிந்து கொள்ளுங்க. முதல் சொர்க்கம் நம்ம வீட்டுக்கு போய்விட்டது, அதை புரிஞ்சுக்கணுங்க. சொர்க்கம் கண்ணு கெட்டாத தூரம் போய்விட்டது, சொர்க்கம் காணாமல் போய்விட்டது. நான் கண்ணு முன்னா நரகம்தான் அது மட்டும் இருக்குது. உண்மையிலேயே ஆண்டவனை பற்றி யார் பயந்து கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த குர்ஆனை ஓத முடியும். நீங்கள் ஒரு தரம், 2வது தரம், 3வது தரம் வந்த பிறகு உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுத்தருவான். அந்த கற்றுத்தந்த பிறகுதான் நீங்கள் குர்ஆனை ஃபாலோ பண்ண முடியும், பின்பற்ற முடியும். டேக் இப்போ 54, 17 எல்லாம் பார்த்துட்டீங்கப்பா. ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்லை. ஆண்டவனே சொல்லிட்டான், எளிதாய் உங்களுக்காக எளிதாய் வைத்திருக்கிறோம் சொல்லிட்டான். என்ன செஞ்சீங்க? ஆகவே குர்ஆனை ஓத தெரியவில்லை, இன்று ஓத தெரியவில்லை. நீங்க ஆயத்துல் குர்சிக்கு போயிட்டீங்க. அதுக்குள்ள என்னென்ன குர்ஆனை ஓதலையே. அல்லாஹ் குர்ஆனை ஓதி அல்லாஹ் யாருக்கு தெரியணுமே. அல்லாஹ் யாருன்னே தெரியல. யாருக்கும் உங்களுக்கும் தெரியல, கிறிஸ்துவ மக்களுக்கும் தெரியல, யூத மக்களுக்கு யாருக்குமே அல்லாஹ் இந்த விஷயமே தெரியாமல் இன்று வரை போய்விட்டது. எப்போ நீங்க ஓத போறீங்க தான் இப்ப கேள்வி. எப்போ எடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்த குர்ஆன் அப்படி இருக்குது, தொடாம துறக்காம இருக்குது, அப்படி இருக்கு. இன்னைக்கும் இருக்குது. என்னைக்கு வந்துச்சு குர்ஆன் பூமிக்கு, அன்னையில துறக்காம இருக்குதுமா, துறக்காம இருக்கு. அதை புரிஞ்சுக்கணுங்க. வாழ்க்கை நிச்சயமாக மோசமாகிவிட்டது. தப்பிக்க முடியாத குற்றவாளிகளாக, பாவிகளாக நாம் அனைவரும் மாறிவிட்டோம். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதை பற்றி எந்தவித பயம் இல்லாமல் இருக்கின்றோம். இறந்தால் நரகமாச்சே, நெருப்பு ஆச்சே, அதை பற்றி எந்த பயம் இல்லாமல் இருக்கின்றோம். உண்மையான இறைவனை நீங்கள் இன்று வரை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், விளங்கி கொள்ளாமல், உணர்ந்தும் கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கை வீணாகி போய் கொண்டிருக்கின்ற. இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? 54:17 அதை நீங்கள் கற்றுக்கொண்ட பின்னர் தான் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை உதவி செய்வான். டேக் 2:121 எல்லாம் அழிகிற 2வது சூறாவில் 121 எடுங்க. நிறைய சொல்லிட்டேன். இதுவரை இந்த பாக்கியத்தை, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 2:121 அடைய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை அடையாமல் நீங்கள் குர்ஆனை தொட முடியாது, குர்ஆனை பின்பற்ற முடியாது, குர்ஆனை புரிந்து கொள்ளவே முடியாது. இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த குர்ஆன் விஷயம் புரியுறதுக்கு சாதாரண புத்தகம் நினைத்துடாதீர்கள். இது உண்மை, இது எந்த சந்தேகம் கிடையாது, உண்மை. இந்த 2:121 என்ன சொல்லப்படுகின்றது? சொல்ல முடியுமா? யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ, வாங்கினீங்களா?
யாராவது வாங்கின ஆளு பார்க்க காட்டணுமா நீங்க? அது அல்லது உங்கள் யாராவது வாங்கிட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டுச்சா? இந்த நிகழ்ச்சி அடைவதற்கே நீங்கள் படாத பாடுபட தூய்மையாக வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. முதலில் நீங்கள் தூய்மையாக வேண்டும், அடுத்தது நீங்கள் ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த குர்ஆன் மீது. அப்படி நம்பிக்கை கொண்டு விட்டால்தான் உங்களை தேர்ந்தெடுத்து அவன் இதோ நான் ஒரு வேதம் தருகின்றேன், இதை படி, இதன்படி இப்பொழுது நடந்துக்கொள், இதன்படி இப்பொழுது நடந்துக்கொள். நீ ஃபாலோ பண்ண முடியாது. என்ன சொல்லப்பட்ட விஷயத்தை இப்போ உன் வாழ்க்கை கொண்டு வந்துட்டே வா. என்ன ஒழுங்கா புரிஞ்சிக்க விஷயத்தை, உண்மை விஷயத்தை புரிந்து கொள் என்பதுதான். யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் எவ்வாறு ஓதிட வேண்டுமோ, எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமோ, எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டுமோ, இதுதான் உண்மை. எந்த சந்தேகம் இல்லாமல் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அறிந்து கொண்டே படிக்கின்றார்கள். அல்லாஹ் யாருக்கு வேதத்தை கொடுத்தானோ அந்த ஆணோ அந்த பெண்ணோ. அதனால அந்த புக்கு உங்களுக்கு ஞானத்தையும் வழியையும் காற்றுன்னு நினைச்சிடாதீங்க. இப்பதான் நீ ஒழுங்கா வந்திருக்கிற, இப்ப ஒழுங்கா புரிஞ்சிக்க, ஒவ்வொரு ஆயத்தையும் புரிஞ்சிக்க. அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த 221 நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடையாமல் நீங்கள் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது. இப்படி வரணுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி வரணும். உண்மையை எடுத்து கண்ணுனா காட்டுறேன், குர்ஆன்ல இருந்தே காட்டுறேன். சொந்த விஷயம் கிடையாது, சொந்த பேச்சு கிடையாது. அல்லாஹ் எல்லார் முன்னாலும் பேசுறாங்க. குர்ஆனை திறந்துட்டாலே அல்லாஹ் அவங்க முன்னால் நிற்கிறான். என்ன சொல்ல போறீங்க? அல்லாஹ் நீங்க குர்ஆனை திறந்துட்டாலே அல்லாஹ் அவங்க முன்னால் நிற்கிறான்னு மாதிரி பயம் வரணும். அல்லாஹ் உங்களோட பேசுகிறான் என்ன வரணும். பேசுறதுக்கு என்ன செய்ய போகிறா என்று நல்லா கேட்கிறான். எதற்கு பதில் இல்லை. அவன் சொன்னதை அப்படியே படிச்சு பாட்டு மூடுறீங்க தான், அது தப்பு. அவன் தன்னை பத்தி சொல்றான், இப்படிப்பட்ட சொல்றான். நீங்க நிரூபிச்சீங்களா? அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் சொல்லிட்டீங்க, சரிப்பா. அல்லாஹ் தவிர வேறு நாயன் கிடையாது, நித்திய ஜீவன் நிலையானவன் தன்னை பத்தி சொல்லிட்டான். நீங்க என்ன செய்றீங்கப்பா? நீங்க என்னப்பா செய்ய போறீங்க? படிச்சுட்டு உங்களை படிக்கிறது, நான் சொன்னதை படிக்கிறத கொடுத்த உண்மைப்படுத்துறது உங்க வேலை, உண்மைப்படுத்துறது வேலை உங்க வேலை. இப்ப எடுத்துருக்கல 39 39ல 39ல 33 படிங்கப்பா. 39ல 33 படி. என்ன எடுத்துக்கிட்டீங்களா? ஒழுங்கா கவனிங்க. நம்ம போற போக்கு சரியில்லை. ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, என்னமோ சந்தோஷம் வாழ்ந்து நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ஆணை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு அணுவா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். நீ தப்பிக்க முடியாது. ஆனா நீ மக்கள் என்ன பண்றாங்க? ஆண்களை உதாசீனப்படுத்திட்டு தன்னை பார்த்துட்டு இருக்கிறான்னு கூட பயங்கரம் சந்தோஷமா அனைத்து ஆண்களும் பெண்களும் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு ஷைத்தான் டோட்டலா அவன் கண்ட்ரோல் இருக்கிறான். அவன் கண்ட்ரோல் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. தப்பிக்க முடியாத வழியில் இருக்கிறீங்க. நீங்க தப்பிச்சிட முடியாது. நீங்க ஷைத்தானை விட்டு தப்பிச்சிட முடியாதுங்க. இப்போ சொல்றாங்க ஒர்க் ஆக முடியாதுங்க. அந்த அளவுக்கு நீங்க ஆசைப்படலைங்க. நீங்க யாரும் ஆசைப்படல. அந்த அளவுக்கு உலக ஆசையில இப்போ 80% 90% உலக ஆசை இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த 10-15 பேர் இப்போ எடுத்துக்கிட்டா கூட 15% தான் மனசு நிற்கிறது. உட்காந்து வரணும் ஆசை இருக்குது. மற்ற 85% 90% இந்த உலக வாழ்க்கை அடிப்படையில் தான். அந்த பேஸ், அந்த அடிப்படையில் இருக்கிறீங்க. நீங்க ஒன்று வெளி வரலாட்டீங்க. இப்போ பாருங்க 39 33 ஒழுங்க கவனிங்க, படிச்சு பார்த்துக்கிறங்க. உங்க அர்த்தம் அதே போட்டிருக்குது. அரபி தெரிஞ்சவங்களுக்கும் கவலை இல்லை. நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ படிங்கம்மா. அன்றியும் உண்மையை கொண்டு வந்தவரும் அவ்வுண்மையை ஏற்பவர்களும் இவர்கள்தான் பயபக்தி உடையவர்கள். பயபக்தி உடையவர்களுக்கு அடிச்சுட்டு முத்தக்கே எழுதிக்கிறீங்கம்மா. எல்லாரும் குரல் எழுதுங்க. முதல்ல குரல் திருத்த படைக்கிறங்க. தப்பா எழுதி வச்சுக்கிறாங்க. அது முதல் திருத்தம்.
எங்கெல்லாம் தக்குவா முத்தைக்கு அந்த இது போடணும். ஜிக்கர் வந்தால் ஜிக்கர் தான் போடணும். அல்லான்னு அல்லான்னு போடணும். அல்லாஹ்க்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது, மொழிபெயர்ப்பு கிடையாது, அர்த்தம் கிடையாது. எப்படி அல்லான்னு எல்லா உலக மொழி எல்லா லாங்குவேஜையும் அல்லாஹ் வர்ற மாதிரி இந்த மாதிரி தக்குவா இருந்தால் தக்குவான்னு போட்டுக்கிறாங்க. ஜிக்கர் என்ற அரபி வந்தால் தமிழில் ஜிக்குன்றது அடிச்சிருக்கீங்க. ஒழுங்க குரான் திருத்தி வச்சுக்கும்போது அப்புறம் படிங்க நீங்க முதல்ல. இப்போ உண்மையை கொண்டு வந்தவரும் இந்த நபி கொண்டு வந்துட்டாரு, அது உண்மை என்றே ஏற்பவரும். ஆமா உண்மைதான், நான் நிரூபிக்கிறேன் என்று யார் நிரூபிக்கிறாங்களோ, யார் நிரூபிக்க முடியும்? தக்குவா உடையவர்கள். இப்ப ஆயத்தில் குர்சியை சொன்னீங்க. இப்ப நீங்க தக்குவா உடையவராக இருந்தால் அந்த விஷயம் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் உண்மைப்படுத்தி காட்டணும். நான் சொல்றேன், அந்த ஆயத்து குர்சி படிச்சீங்களே, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் கய்யூம் லா தஅஹுஸுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லஸி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇஸ்னிஹி யஅலமு மா பைன ஐதீஹி வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சிய்யுஹு ஸமாவாதி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். படிச்சீங்களே, இது அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு மனிதன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும், அல்லாஹ்வுக்கு மட்டும் கிடையாது, இது உங்களுக்கும். இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் தான், அல்லாஹும் தான். புது விஷயம் சொல்ல கேட்டுக்கிறது சொன்னீங்களே, இப்ப ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நீங்கள் தான். நீங்கள் அதுதான் தம்பி, நீங்களும் அதுதான். இதை நீங்க உண்மைப்படுத்த முடியுமா? நான் சொன்னதை ஆமா சரியாதான் சொல்லி சொல்ல முடியுமா? இப்படி ஓதுங்க குரான். அல்லாஹ் சொல்ற கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் 250 2ல 255 நம்ம படிங்க. 2ல 255 ஆயத்து குர்சி படிங்க. ஒழுங்கா கவனமா கேட்டுட்டு வாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அப்படிதான் போட்டுருக்குது. அல்லாஹ் அவனை தவிர வேறு நாயன். அதுக்கப்புறம் அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன், நித்திய ஜீவன் நிலையானவன். அவ்வளவு சொல்ல முடியும், மனுஷனு சொல்ற மாதிரி சொல்ல முடியும், அதான் அவங்க புரியும். ஆனா அவன் ஜீவித்திருப்பான், வாழ்ந்துருக்கா பேசாதீங்க. அவன் உயிர் இருக்குது வாழ்றான்னு பேசாதீங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக ஆன சொல்லிக்கிறான். நித்திய ஜீவன் நிலையான்னு சொல்லியிருக்கிறான். அதை வச்சுக்கிட்டு அவனுக்கு உயிர் இருக்கு, அவனுக்கு உயிர் இருக்கு வாழ்ந்து அடிச்சிடாதீங்க. அவன் தன்னை பத்தி சொல்றான்பா. நான் உங்களை சொல்றேன், இப்ப கேட்டுக்கிறேங்க. நீங்க நித்திய ஜீவன் நிலையானவன் நான் சொல்றேங்க உங்களை பார்த்து. உண்மையா பொய்யாங்க? சொல்லுங்க, எப்படி ஓதுன்னு சொல்லுங்க. சொல்ற கேட்டுக்கிறங்க. நிறைய சொல்ல இருக்குது, எல்லாரும் சொல்ல முடியாது. நீங்க இந்த ஆயத் சொன்னதுக்காக சொல்றேன், இது உங்களுக்கு தான், உங்களை தான் குறிக்கின்றது என்று நான் சொல்லுகின்றேன். இது புது விஷயம் கேள்விப்படுறீங்க. இது உண்மை சொல்றீங்களா? அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான், அதே தான் நீன்னு சொல்றான். அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்றான். ஒத்துக்கிறீங்களா? சரி, நிர்வகிக்க முடியுமா? என்னம்மா? உயிர் வந்து நம்ம கைப்பற்றப்பட்டது, அதுக்கு அழிவு இல்லைங்க சார், மரணம் இல்லையில, அதை பத்தி சொல்றாங்க. இப்போ நித்திய ஜீவன் நிலையானவன், அவனுக்கு அவன் பிறவும் இல்லை பிறப்படவும் இல்லை, அவன் அழிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான் சொன்னா சொல்ல முடியும், அல்லாஹ் பற்றி சொல்ல முடியும். அதே மாதிரிதான் நீங்களும் நான் சொல்றேன். நீங்கள் நித்திய ஜீவன் தான், நிலையானவன் தான் நான் சொல்றேம்மா. உங்களுக்கு நடுவில் உயிர் போய் ஒரு காலத்து எல்லாத்துக்கும் உயிர் போயிருதுமா, உயிர் வாங்கிடுறா, இறந்துடுறீங்க. அப்படி இறந்த விஷயம் இருந்தால் நான் சொல்றேன், நீங்கள் நித்திய ஜீவன் நிலையானவன் நான் சொல்றேம்மா. சரின்னு சொல்ல போற, தப்புன்னு சொல்ல போற, மற்ற எல்லாத்தையும் கேட்கிறேன். யோசிச்சு சொல்லுங்க பதில். நம்ம ஒரு காலத்தை இறக்க போறோம். அல்லாஹ் இறப்பு கிடையாது. அவன் தன்னை பத்தி நித்திய நிலையானு சொல்றான். நீங்களும் அதே கேட்டகரி தான் அப்படின்னு நான் சொல்றேன். சரிதான். இந்த இவங்க சரின்னு சொல்றாங்க, மத்த என்ன சொல்றீங்க?
வந்து மனிதனை வந்து அவனோட பிரதிநிதியா தான் படைச்சிருக்கான். சரி. அதனால வந்து நித்திய சரி, அதனால வந்து நாமளும் நித்திய ஜீவன் நிலையான மனிதனாக இருக்கிறோமா என்கிட்ட கேட்டீங்க, நீங்களே சொல்றேன் என்கிட்ட நீங்க சொல்லுங்க. வந்த விஷயத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச விடையை சொல்லுங்க. எதை வச்சு சொல்றீங்க சொல்லுங்க, சொல்லுங்களேன். அல்லாவின் பாதையில் மரணித்தவர்களை இறந்தவர்கள் என்று கூறாதீர்கள் சொல்றோம். சரி, அல்லாவின் சரி, அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் சொல்றோம். அப்ப அவங்க இந்த உலக அடிப்படையில அவங்க கைப்பற்றப்பட்டிருக்காங்க. ஆனா அல்லாஹ் அவங்கள வாழ வச்சிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. இது ஒரு வகையில நல்லா சிந்திச்சு கிடைச்ச பதில் தான், தப்பு கிடையாது. ஏன்னா அல்லாவே சொல்றான், நான் உணவளிச்சிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் ஆண்டவன் உணவளிக்கவில்லை. அல்லாவுக்காக உயிரை விட்டவர்கள், கழுத்தை வெட்டி இறந்தவர்கள், அல்லாவுக்காக உயிரை விட்டவர்கள், அந்த மக்களை பார்த்து நீங்க இறந்தவர்கள் சொல்ல வேண்டாம், நான் உணவளித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். சரிதானது? இது ஒரு சின்ன ஒரு விளக்கம் வருது. ஆண்டவனே சொல்றான், எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது. இந்த மாதிரி அல்லாவுக்காக திண்டு அதுக்காக உயிரை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்களே, அந்த மனிதர்களை இறந்தவர் என்று சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு நாம் உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு வகையில் நல்ல ஒரு சிந்தனை, நீங்க சொன்னது தப்பு கிடையாது. உன்னை அர்த்தம் சொல்ல முடியுமா? இப்ப நான் கேட்டனால உங்களுக்கு இந்த மாதிரி அழகான முறையில சிந்திக்க தோன்றுது, பதிலளிக்க ஆசை வருது. அப்ப சொல்லுங்க சார். இந்த உடம்பு வந்து இந்த பூமிக்கு மட்டும்தான், அந்த மண்ணில இருந்து படைச்சிருக்காங்க. பூமியில இருந்து அந்த உடல் வந்து அந்த ஆன்மா உயிர் வாழ்றதுக்காக தான் அந்த ஒரு உடம்பு. அந்த உடம்பு வந்து அந்த மண்ணோட போயிருது, மண்ணில் படைச்ச உடம்பு மண்ணோட போயிருது. அப்ப எங்கிருந்து வந்துச்சோ அந்த ஆன்மா, அந்த உயிர் வந்து திரும்பியும் அது நிச்சய ஜீவனா தான் இருக்கு. மன்னர் மண்ணா போய் அப்ப சொல்லுங்க, வேற சொல்லி சரி வழங்கல. சொல்லுங்க, மன்னோர் மண்ணா போயிருது, அப்புறம் அப்ப என்ன சொன்னீங்க? சரியா வழங்க எனக்கு. அந்த உயிர் கைப்பற்றப்பட்டு உயிர் திரும்பியும் எங்கிருந்து அனுப்பப்பட்டதோ அந்த இடத்துக்கு திரும்பியும் உயிர் நிலையா இருக்கு. நிலையா வந்துடுது இல்லையா? இறந்து போனவங்க உயிர் பெற்று வந்துடுறாங்க. சரியா? இப்போ ஓரளவு அழகான முறையில் யோசித்து சொல்லிட்டீங்க. ஆகவே இப்பொழுது நீங்க அல்லாம நீங்கள் நித்திய ஜீவன் தானே? ஏதோ நடுப்பு இடைப்பட்ட சிறிது காலம் விலகி இருக்கிறீங்க, திருப்பியும் நித்திய ஜீவன் தானம்மா? எழுதி வச்சுக்கிறீங்க. முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம் இல்லை. இப்படிதான் ஓதணுமா? ஒவ்வொரு ஆயத்தின் ஓதணுமா? அப்பந்தாம நீங்க அல்லாஹ் உண்மை இறைவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியும். யாருக்கு சொன்னா அந்த இறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வழி. நீங்க இறந்துடுறீங்க, திருப்பி உயிர் இழப்பு பெறுறீங்க. அல்லாஹ் நித்திய ஜீவ நிலையானவன், நீங்கள் நித்திய ஜீவ நிலையானவன். எப்படி கேட்டா, சொர்க்கத்துக்கு போனவனுக்கு இனி அழிவு கிடையாது, நரகத்துக்கு போனவனுக்கு இன்னும் அழிவு கிடையாது. அவன் நித்திய ஜீவன் நிலையானவன் நரகத்தில், நித்திய ஜீவன் நிலையானவன் சொர்க்கத்தில். சரிதா? சரிதான் சார். இப்படிதான் ஓதணும். இதான் ஓதன முறை. இதுக்கு பள்ளிவாச, மாஸ்க்கு, கோயில், சர்ச்சை தேவை? வீடே ஒன்றே போதும். வீட்டை உட்கார்ந்து உண்மையான புத்தகம் இருக்குது. உங்க மனசானமே போகிறோம், உங்க மனசானமே ஒவ்வொன்று காரணம் அவ்வளோ யூஸ் பண்ணணுமா, முழுமையாக உபயோகப்படுத்தணுமா ஒவ்வொரு இருதயத்தை. இப்போ இல்லப்பா மனுஷனா வாழணும் ஒருத்தனு. அப்புறம் அடுத்தது 2:255 அவனை அறிதுயிலோ உறக்கமோ பிடிக்காது, அவனை சிறிது உறக்கமோ அல்லது தூக்கமோ பிடிக்காது. இது நீங்கம்மா, இது அவனுக்கு சிறிது உறக்கமோ
தூக்கமும் பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது. அப்படி அடுத்த வார்த்தை வருது 2255 முதல் வரி படிச்சு பார்த்தாச்சு. 2வது வரியில இப்படி சொல்றான். அதே தான் நீங்கன்னு நான் சொல்றேன், அதே தான் நாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றேன். சிந்திச்சு பாருங்க. இந்த உங்களுக்கு ஒரு வழியை காட்டிட்டேன். இப்படிதான் எல்லா ஆயத்தையும் ஓதணும். இப்படி ஓதுனா எதுக்கு தூக்கம், எது உலக வாழ்க்கை பக்கம் எப்படி போவீங்க? அப்பதானே உண்மையிலே நீங்க குரான் ஓதுறீங்களா இல்லையா? நாளைக்கு இறந்தால் நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒக்கினா அசாபன்னார், வேணும் எனக்கு சொர்க்கத்துக்கு போயிடணுமே. நீங்கள்லாம் எல்லா உலகம் கூட சொல்லுதம்மா, ஹெவன் சொல்லுது. நம்ம இந்திய மக்கள் அனைவரும் மோட்சம் 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 சொல்றாங்க. நரகம் தெரியும், நெருப்பும் தெரியும், மோட்சம் தெரியும், எல்லாம் தெரியுமே இந்திய மக்களுக்கு. அப்ப மோட்சம்னு ஒன்று இருக்குதே, என்ன இது ஏது எதுன்னு சிந்திச்சிங்களா? அதேதான் குரான்ல சொர்க்கம்னு போட்டிருக்குது, பெருசா ஒன்றும் இல்லையா? அதே விஷயம்தான், வார்த்தை தான் வேற வார்த்தை. அப்ப உண்மையாச்சு, இறைவனத்தில் இருக்கிறான். நல்லதுக்கு மோட்சம் சொர்க்கம் உண்டு, கெட்டதுக்கு நரகம் உண்டு, எல்லாத்துக்கும் தெரிந்த யூனிவர்சல் விஷயமா செய்து. இது ஏன் சாதாரண விஷயமா நீங்க அலட்சியப்படுத்திட்டு உங்க வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நாளைக்கு நரகத்துக்கு போவதற்காக எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? சரி, பரவாயில்ல. இப்போ உங்க சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் 2:121 பிரகாரம் நீங்க ஆண்டவன்கிட்ட வேதத்தை வாங்கி இப்ப நான் சொல்லி கொடுத்த பிரகாரம் நீங்க ஓதணும். ஓதி ஒழுங்கா தேர்ச்சி பெற்றிருக்க. இப்படி தேர்ச்சி யார் பெறுவாங்கன்னா நம்பிக்கையாளர்களை செய்வார்கள். அந்த ஆயத்திலே போட்டிருக்கிறது. ஃபுல்லா படிச்சிடுறேன், கேட்டுக்கிறேங்க. 2:121 திருப்பி படிச்சு காட்டுற. ஒழுங்கா பார்த்துக்கங்கப்பா. 2:121 2:121 எப்படி அலசி ஆராய்ச்சி படிக்கணும்னு பார்த்துக்கங்க. இப்போ யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதனை எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு அதனை ஓதுகிறார்கள். இப்படி ஆயத்திற்கு முதல் 2 வசனத்தை, முதல் 2 வரிய எப்படி ஓதுன்னு பார்த்துக்கிட்டோம். இந்த மாத குரான் முழுமையும் ஓதுன்னு இதை இரவு நேரம் முழுவதும் கிடைச்சாலும் உங்களால் படிக்க முடியாது, ஓத முடியாது, டைம் பத்தாது. இது படிக்க மாட்டேன். யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். அவர்கள் தாம் அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். எடுத்துக்கமா, அவர்கள்தான் அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். முதலில் ஏற்க நிறைய சொல்லிவிட்டேன். தூய்மையானது பிறகு நீங்க நம்பிக்கை ஈமான் கொண்டவர்களாக வேண்டும். இந்த ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் சொல்றார், இப்படிப்பட்டவர்கள் தான் எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுகிறார்கள். அதுமாதிரி ஈமான் கொண்டவர்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப செகண்ட் ஸ்டேஜ் வந்துக்கிறீங்க. நீங்க செகண்ட் ஸ்டேஜில் வந்தன இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஒவ்வொரு அடைந்தே தீர வேண்டும். இப்போ எப்படி ஓத வேண்டிய முறை அவங்க சொல்லிட்டு, அதுக்காக நான் குரானை வாங்கிட்டேன், அல்லாட்ட வந்து வேத தாய்க்கு நான் எதுவுமே வாங்கணும்னு சொல்லல, வாங்கலன்னு சொல்லலப்பா, எதுவுமே சொல்லல. சொல்லி கொண்டிருக்க விஷயம் ஒழுங்காக சந்தேகம் இல்லாமல் வருகின்றதா என்று மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் பேசுறது அவ்வளோதான். நான் அடைஞ்சிட்டேன், எல்லாத்தையும் அறிவியெல்லாம் அடைச்சேன், நான் ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி தான் நான். இப்போ நான் சொன்னது சரிதானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த வழியில ஓத ஆரம்பிங்க. யார் அதை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகளே. இப்போ யார் அதை நிராகரிக்கின்றார்களோ, யார் அந்த குரானை அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளவில்லையோ நிச்சயமாக நஷ்டவாளிகள் ஆகிவிட்டார்கள். கதை ஒவ்வொரு கதை இதிலே இங்கே முயற்சி. இந்த 2:121 கிடைச்ச பின்னர் தான் அதில் நீங்கள் முழுமையாக தேர்ச்சி அடைந்து நீங்க தக்வா முத்தகீனாக ஆக முடியும், தக்வாவை அடைய முடியும். தக்வாவை அடைந்தவர்கள் மட்டும்தான் குரான் ஒவ்வொரு வார்த்தையும் தன் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும். இதுதான் போலதான் குரான். விருப்பம் உள்ளவர்கள் ஓதிக்கிறங்க,
இன்று வரை 1448 வருஷம் போயிடுச்சு. நம்மளுக்கு பாதி வயசுக்கு மேலே தாண்டியாச்சு. என்ன செய்ய போறீங்க? உங்க அவரை கேள்விக்கு வயதுகாலம். இப்போ இந்த மாதிரி முதல்ல இந்த பாக்கியத்தை அடையணும். 54:17 படி ஓத வேண்டும். 2:121 அந்த நிகழ்ச்சி அடைந்த பின்னர் 54:17 கொண்டு வர வேண்டும். நீங்கள் உங்கள் குரானை ஓதுவதில் நிச்சயமாக நாம் இந்த குரானை எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். நீங்கள் ஜிக்ர் செய்வதற்கு ஓதுறதுக்கு அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஜிக்ர் செய்வதற்கா ஜிக்ர் என்னவென்று தெரியாது. ஜிக்ர் என்னவென்று எளிதாக்கி வைத்துக்கிறோம் என்னவென்று தெரியாது. இந்த குரான் என்னவென்று தெரியாது. இந்த நிலையில மற்ற ஆயத்துக்களை ஓதி தேவையில்லாம் ஓதிக்கிட்டு இது அர்த்தம் பேசாதீங்க. உன்னை ஓதவே இல்லைன்னு உங்க புரிஞ்சுக்க. நீங்க உன்னை ஓதவே இல்லை, ஓதாம பேசக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும். முதலில் இந்த குரல் இப்படி போட்டிருக்குது, இந்த ஆயத்துக்கு கூட பேசாதீங்க. தப்பான ஓத தெரியாததை பேசிட்டு இருப்பாங்க. ஓத தெரிஞ்சவன் 54:17 ஓத பிடிச்சிருப்பான். அது 2:121 பிரகாரத்தை வாழ்க்கை அமைச்சிக்கிடுவான். அதுக்கப்புறம் ஓதுறது. அதை விட்டுட்டு இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம், இந்த ஆயத்துக்கு என்ன இப்படி சொல்லி அப்படி சொல்லி பேசாதீங்க. முட்டாள்கள் தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க பேசாதீங்க. ஓத முதல் கத்துக்கிருக்க. இந்த குரான் என்ன சொல்லுமா ஓதி புரிஞ்சுக்கிற முதல்ல இந்த புத்தகத்தை படிச்சிருவோம். என்னதான் சொல்லி இருக்குது இந்த குரான் என்பது அதை பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுவோம். மற்ற வேலையை பார்ப்போம். என்னதான் சொல்லி இருக்கிறது என்பதை முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு குரானை ஓதுங்கள். இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப என்ன சொன்ன வரையும் உங்களுக்கு விஷயங்கள் புரிந்ததா புரியலையா, அது தெளிவா இருக்குதா இல்லையா, அது இன்ட்ரெஸ்டா இருக்குதா இன்ட்ரெஸ்ட் இல்லையா மட்டும் சொல்லுங்க முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா பேச முடியும். சார் இந்த மாதிரி கோணத்துல இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க சார். என்னம்மா? நீங்க ஆயத்துல் குர்சி சொன்ன பிறகு நீங்க ஆயத்துல் குர்சிக்கு ஒரு விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோணத்துல இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லைங்க சார். சார் அதுக்கப்புறம் இருக்கிற ஆயத்துக்கும் எனக்கு தெரியுது. நல்லா நடி இந்த மாதிரி இப்போ ஒன்னு சொல்லிட்டேன். அடுத்ததுக்கு ஒன்று கேட்போம். அடுத்தது கேட்போம் என்ன வந்துடுவாங்க. சரியாமா? ஆமாங்க சார். இதாம நீங்க செய்தான் ஜெயிக்கிறது. இன்னும் அடுத்த அவர் அடுத்த கேட்டு ஒரு வழி காட்டிட்டாங்க. இன்னும் அந்த சொன்ன வழியிலே சரிதான் மேற்கொண்டு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம். இன்னுமே இதே சிந்தனையில தான் இருக்குங்க சார். இது என்ன இருக்கும், இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு அது சோர்வடைய மாட்டார்கள் அப்படின்னு ஆயத்திருக்கலாம் சார். அந்த மாதிரி இதுக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா அதிகமா இருக்கு. இப்படியே ஒரு டீச்சிங் யாராவது பண்ணாங்கன்னா போய் தாராளமா கேளுங்க. நல்லபடியே உங்களுக்கு குரான் சொல்லி எனவே இருப்பாங்க. போய் கேட்டுக்கிறேன். தானம் கேட்க என்கிட்ட தான் கேட்குற அவசியம் கிடையாது. இந்த டைம் கிடைக்கும்போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் அவங்களோட பேசிக்கிறேன். உங்க எல்லாரோட பேசிக்கிறேன். மற்றபடி குரானை எப்படி ஓத வேண்டும் என்ற விஷயத்துல துல்லியமா இருக்கிற ஒருத்தர் பேசுறதுக்கு முந்தைய விஷயம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் குரான் இருந்தே பதில் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அந்த அறிவு இருந்திருக்க வேண்டும். அவன் மட்டும்தான் குரான் பயன் பண்ண முடியாது. எப்பொழுதும் தொட முடியாது, பேச முடியாது, நெருங்க முடியாது. குரான் பக்கம் நெருங்க முடியாது. ஏமாத்துற கூட்டத்திலிருந்து நீங்க வெளியே கொள்ளுங்க. இப்போ சொல்லி கொடுத்தனே இந்த வழியை தான் சிந்திக்கணும். 2:121 சொன்னேனே அந்த வழியை தான் இப்பொழுது நீங்க அடைய போறீங்க. அடைஞ்ச பிறகு ஓத போறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த ஜிக்ர் பண்ண போறீங்க. எளிதாக்கி வைத்திருக்கிறோம் ஜிக்ர். இந்த குரான் மொத்தம் 5 விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று ஹக்கீம், 2 ஜிக்ர், 3 முஹ்கமா. முஹ்கமா தான் என்ன தெரியாது. முஹ்கமா. 4 முத்தஷாபி. டோட்டலா தெரியாது. முத்தஷாபி என்னன்றே தெரியாது. அந்த முத்தஷா வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. முஹ்கமா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. ஜிக்ர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. ஞானத்தால் பூர்ணமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு இந்த குரான் பூர்த்தியாக்கப்பட்டு இந்த 5 விஷயத்தை அடைய வேண்டும். இதை புரிந்தால்தான் நீ குரானை ஓத முடியும்.
3:7 சொல்லிருக்க படிச்சாரு. இதை படிச்சிருப்பீங்க. நாம் தான் வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம், இதை முகக்கமாத்தும் இருக்கின்றன. அவைதான் வேதத்தின் அடிப்படையே ஆகும். வேதத்துக்கு அடிப்படை அதான்பா, அஸ்திவாரமே அதான்பா. இந்த வேதத்துக்கு அஸ்திவாரம் முகக்கமாத்தம்பா. முகக்கமாத்தம் என்ன இன்னைக்கு அவனுக்கு தெரியாது. மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும். மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும். இப்போ புது விஷயம் சொல்றேன். அல்லாஹ் இந்த குர்ஆனை 2ஆக பிரித்திருக்கின்றான். எவனுக்கும் தெரியாது. எந்த ஆலிமும் எவனுக்கும் தெரியாது. குர்ஆன் ஒருத்தரும் கிடையாது, அதனால எவனுக்கு தெரியாது சொல்றேன். குர்ஆன் ஓதுனது ஒருத்தர் உலகத்துக்கு கிடையாது, அதனால எவனுக்கும் தெரியாது. இந்த குர்ஆனை 2 வகையா அல்லாஹ் பிரித்திருக்கின்றான். இந்த 3:7 வைத்து சொல்லுகின்றேன். ஆதாரம் இந்த 3:7. என்னைக்காவது படிச்சு என்ன இந்த மாதிரி ஆன சொல்லிருக்கிறாங்க, என்னைக்காவது டக்குன்னு பொறிப்பட்டு இப்படி சொல்றாங்க. அது என்ன இப்ப முழுக்க மாத்தினா என்ன? இதுதான் இந்த வேதத்தின் அடிப்படைன்னு சொல்றான். மற்றவை அது என்ன மற்றவை? முதல்ல ஒன்றும் தெரியாது. மற்றவை எங்க போறதுன்னா மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும் சொல்ற. என்ன சொல்ல போறீங்க? முத்தஷாபிஹத் என்ன? முகக்கமாத்தின என்ன? இது அரபி வார்த்தை. முகக்கமா விளக்கங்கள், அதிக ஞான விளக்கங்களை கொண்டது டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கிறாங்கப்பா. அதுக்கு இருக்கட்டும், அப்படி வச்சுக்கிறோம். அந்த ஞான விளக்கங்கள் கொண்ட முழுமையாக இந்த குர்ஆன், அதுதான் ஞான விளக்கம் தான். இது அஸ்திவாரம், இதனுடைய அடிப்படை. அதில் ஆண்டவ விஷயத்தை சில விஷயம் இருக்கிறான். அது மற்றவை முத்தஷாபிஹத் ஆகும். முத்தஷாபிஹத் அதுக்கு அர்த்தம் தெரியாது. என்ன காரணத்திற்காக இவ்வாறு பிரிக்க வேண்டும்? என்ன காரணத்துக்காக குர்ஆனை 2ஆக பிரிக்க வேண்டும்? முதலில் சொல்லப்பட்ட முதல் பாகத்தில் என்னெல்லாம் இருக்கின்றது, 2வது பாகத்தில் என்னென்ன ஆயத்துக்கள் இருக்கின்றன யாருக்கு இன்னைக்கும் தெரியாது. முத்தஷாபிஹத்தில் என்னென்ன ஆயத்துக்கள், என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன லெட்டர்ஸ் தான் இருக்கு யாருக்கும் தெரியாது. முஹக்கமாத்தில் எத்தனை ஆயத்துக்கள், எத்தனை வசனங்கள் இருக்குன்னு அதுவும் தெரியாது. காலம் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பார்த்து ரொம்ப கடினமான வேதனையின் பால் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், எந்த சந்தேகம் கிடையாது. புரிந்து உங்களுக்கு சரி. இப்பொழுது மறுபடியும் வருகின்றேன். இதெல்லாம் போட்டு மறந்துடாதீங்க, மனசு வச்சுக்கிறீங்க, எழுதுங்க. இப்போ ரசூலையே அல்லாஹ் இந்த கூட்டத்தினருக்கு தான் அனுப்பினான். நல்லா புரிஞ்சுக்கிறேன். இந்த 3 கூட்டத்திற்கு தான் அனுப்பினான். சிலை வணக்கம் செய்யும், சிலை ஆராதனை செய்யக்கூடிய மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கும், யூதர்கள் மக்களுக்காக தான் அல்லாஹ் இந்த குர்ஆனையும் ரசூல் அனுப்பினான். அந்த மக்கள் இன்று வரை அப்படியே இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. எந்த மக்களை திருத்தணும், நேர்வழி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ரசூல் வந்தாரோ அவரால் முடியவில்லை. முற்றிலும் 100% தோற்று போனார். ஜெயிக்கவே இல்லை. முற்றிலும் தோல்வி அவருக்கு கிடைத்தது. இந்த மனிதர்களால் போய்விட்டார். அந்த மக்கள் இன்று வரை அப்படியே இருக்கின்றார். கொஞ்சம் கூட மாறவில்லை. கொஞ்சம் கூட மாறவில்லை. அவர்களும் இந்த இன்னைக்கு இருக்க கூட்டம் இருக்குது சொல்றீங்க நீங்க, ஷாஃபி, ஹனஃபி, மார்பி கூட்டம் இருக்குது, மாலிகி, ஹம்பலி இருக்குது, ஷியா, சுன்னி பெரும் கூட்டம் இருக்கின்றது. அவர்கள் அனைவரும் அந்த காலத்தில், ரசூல் காலத்தில் எப்படி இருந்தார்களோ, ரசூலுக்கு விரோதிகளாக இருந்தார்களோ அப்படியே இன்று வரை இருக்கின்றார்கள். இது எந்த சந்தேகமும் இல்லை. நான் சொல்லிட்டேன், குர்ஆன்ல இருந்தே சொல்லிட்டேன். நீங்க சரியா தவறா என்று அடுத்த வாரம் நீங்க சொல்லலாம். என்ன சொல்றீங்க? சொல்றீங்களா?
சரி, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லு சார் 25-30. 25-30 அன்று நபி இந்த மாதிரி சொல்லுவார், அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார், ரசூலை விசாரிப்பான் அல்லாஹ், உங்கள் மக்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்பான். ரசூல் அன்றைய தினம், என்றைய தினம் இன்னுமே வரப்போகுது, கியாமத்து நாள், யுக முடிவு நாள், கடைசி நாள், கேள்வி கணக்கு கேட்கும் நாள், அன்னைக்கு தான் வரப்போகுது. அன்னைக்கு இந்த மாதிரி ரசூல் அவர்கள் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள்? என் இறைவா, இந்த ஜனங்கள் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று கூறுவார். போதுமா? இப்பமே நாளைக்கு என்ன ரிசல்ட், நாளைக்கு ரசூல் நம்மளுக்கு அகைன்ஸ்டா, நம்மளுக்கு விரோதமா என்ன சொல்லுவாங்க, இப்பமே குர்ஆனை போட்டா மாற்ற முடியாதுப்பா, மாற்ற முடியாது. உங்களால் மாற்ற முடியும் என்று நான் சொல்லுகின்றேன். இது ரசூல் வாக்கு, குர்ஆனுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு, மூணு நிறைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய வாக்கை யாரால் மாற்ற முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அப்படி இருந்து நான் சொல்லுகின்றேன், நீங்கள் நினைத்தால் மாற்றிக் கொள்ளலாம். எப்படி நினைக்க போறீங்க? எப்படி மாற்ற போறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஏன் கேட்டா, இன்னைக்கு வரையும் அந்த பக்கம் போகவில்லை. நிச்சயமாக இப்போ இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற 12-10 பேர்ல நீங்க அனைவரும் நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம், சொர்க்கத்துக்கு நீங்களை மாற்றிக்கொள்ளலாம். இந்த குரூப் மீட்டிங் 10 பேர் இருக்கீங்களா, இந்த 10 பேர் சொல்றாங்க, மற்ற யாரும் கிடையாது. நீங்க மாற்றிக்கொள்ளலாம். ஏன் கேட்டா, நீ உண்மையாளராக இருந்தால் இப்போ அல்லாஹ் உங்களை பற்றி சொல்லுகின்றான். அந்த சொல்லை கேட்டு பயந்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 10வது சாப்டரில் 61 10:61 10வது சூராவில் 61வது ஆயத்தை முதலில் பாதி படித்துக் கொள்ளுங்கள். அது போதும் உங்களுக்கு. என்ன உங்களை உண்மையிலேயே நீங்க குர்ஆனும் கையுமாக இருப்பீர்களே ஆனால், இந்த ஆணையும் பெண்ணையும் பார்த்து சொல்லுகின்றான், 5 ஆண்கள் 5 பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்போ இது போதும், நல்லா சொல்றோம். இந்த 5-10 பேர் குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வாட்ச் பண்ணுவேன். எப்படி வாட்ச் பண்ணுவேன்? 10:61 மெதுவா நிறுத்தி தான் எல்லோரும் படித்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பக்கம் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் உண்மையின் பக்கம் திரும்பி வாருங்கள். படி. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், குர்ஆனில் இருந்து நீங்கள் எதை ஓதினாலும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. இது போதுமா? உங்கள் ஒவ்வொருவரையும் நாம் அனைவரையும் பார்த்து சொல்றோம். நீ குர்ஆன் எடுத்துக்கிட்ட, சரி ஓது, நான் பார்க்குறேன். நீ குர்ஆனை திறந்தாலேயே உங்க முன்னால் நிற்கிறான், எல்லாம் நிற்கிறான்னு சொல்லிட்டோம், ஆரம்பத்தை சொல்லிட்டேன். இப்போ குர்ஆனை இதற்கு அடக்க போறேன் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். அதை நல்லா கேட்டுக்கொண்டான். ஓது, நான் கேட்கிறேன், ஓதுன்னு சொல்றோம். என்ன செய்ய போறீங்க? இந்த மாதிரி வாட்ச் பண்ணிருக்கலாம். இதுக்கு ஈடு கொடுத்து உங்க மனசு வேற உலகத்தின் பக்கம் போகாமல் 24 மணி நேரம் எல்லா காரியத்தையும் செய்யணும் நல்லா கட்டளை இட்டுட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் 24 hours களைப்படையாமல், சோர்வு அடையாமல், டயர்ட் ஆயிராம செய்ய சொல்லிட்டான். நீங்க செய்வீங்களா? இப்படி செஞ்சா சரி, நீ உண்மையிலேயே ரசூல்னால் இந்த மாதிரி சொல்லுவார், நான் உன்னை காப்பாத்துறேன். இப்ப என்ன சொல்ல போறீங்க? உங்களால் செய்ய முடியுமா? நான் இன்னும் இப்போ வயசு ஆயிடுச்சு, இன்னையெல்லாம் செய்வீங்களா? முடியாது. முடியுமா சொல்லுங்க. இன்னைக்கே நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்,
9:24 படி, 9வது சூறாவில் 24 படி நீங்கள் நடந்தே தீர வேண்டும், வேறு வழியே கிடையாது. அந்த 9:24 படி நீங்கள் வாழ்க்கை முற்றிலும் ஜெயித்து விட்டால், உங்கள் ஆக்கி கொண்டால், நிச்சயமாக 221 உங்களுக்கு நிகழும். 9:24 படி உங்கள் வாழ்க்கை அமைந்து விட்டால், அடுத்த நிமிடமே நெக்ஸ்ட் செகண்ட் 121 will take place. உங்களை ஆட்கொள்ளும். 221 உங்களை பற்றி பிடித்துக்கொள்ளும். உடம்பு பூரா நிறைஞ்சிருக்கு, உடம்பு பூரா குரானா நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி வாக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவு ஈஸியா எளிதா சொல்லிட்டு வர்றாரு. உலக வாழ்க்கை, உலக அலங்காரங்கள், உலகத்தின் பக்கமே உங்க கண்ணை இந்த நிமிஷத்தை திருப்பக்கூடாது. எவனை பத்தி நீங்க கேட்க கூட பார்க்க கூட எவன் பேச்சும் காதக்கூடாது. இன்னும் இருப்பீங்களா? முடியுமா உங்களா? இந்த 9:24 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களா உங்க வேலையை? கேட்கிறேன். முடியுமா உங்களா? கேட்கிறேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்போ மனசு எங்கேயா சொல்லுது, எங்கே செய்யறது, எப்ப செய்யறது, எப்ப ஆரம்பிக்கிறது, அப்புறம் நிற்கும் உங்களுக்கு. இன்னும் மட்டும் எவ்வளவு பேசியிருப்பீங்கப்பா நீங்க. குரான் ஓதி இருந்தா எவ்வளவு விஷயம் நீங்க பேசியிருப்பீங்க. அழகான அர்த்தங்களும் விளக்கம் பேசியிருப்பீங்களே, இல்லையே? அப்ப எவ்வளவுதான் நீங்க முன்னேற வேண்டியிருக்குது. 18வது சூறாவில் وَاتْلُ مَا أُوحِيَ إِلَيْكَ مِنْ كِتَابِ رَبِّكَ لَا مُبَدِّلَ لِكَلِمَاتِهِ وَلَنْ تَجِدَ مِنْ دُونِهِ مُلْتَحَدًا. அதுக்கு அடுத்த ஆயத்தை படிங்க. 18-19 நபிக்கு அல்லாஹ் சொல்றாரு. அதை பார்த்து நபிக்கு அல்லாஹ் எச்சரிக்கை பண்றா. பார்த்துங்க, அதே எச்சரிக்கை தான் நமக்கு. 18-27 படிங்கப்பா. எல்லாம் எடுத்துக்கிறோம், எல்லாம் எடுத்துக்கிறோங்க சார். தலைமுறையிலே எடுத்துக்கிறோங்க, நீங்க எடுத்துக்கிறோங்க. 18வது சூறாவில் 27வது படிங்க. ரசூலுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதை, அந்த கட்டளை நமக்கும் எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றானே, பின்பற்றுவோம். படி. இன்னும் நபியே, உம்முடைய இறைவனின் வேதத்தில் இருந்து உமக்கு வஹி மூலமாக அருளப்பட்டதை நீர் ஓதி வருவீராக. அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர்கள் எவரும் இல்லை. இன்னும் அவனை அன்றி புகலிடம் எதையும் நீர் காண மாட்டீர். எவர் தம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நீரும் பொறுமையை மேற்கொண்டிருப்பீராக. இப்ப என்ன சொல்றாங்கல்ல, எவர்கள் அல்லாவின் திருப்பொருத்தத்தை, அல்லாவுடைய அருளை, அல்லாஹ் ரஹமத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்களோ. இப்ப நீங்க தான்ப்பா அந்த 10, நீங்க இருக்க 12 பேர் தான்ப்பா பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, நபியே நீ அவர்களுடன் நீ சேர்ந்து இருப்பீராக. நபி அனுப்புறான். உங்க பேச்சை கேட்டு, உங்க பயானை கேட்டு, உங்க உபதேசத்தை கேட்டு அவங்களும் காலையிலும் மாலையிலும் என்னை திருப்பொருத்தத்தை நாடிவர்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபியே நீரும் அவர்களுடன் சேர்ந்து இருப்பீராக. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நம்ம தான் உட்காந்து 10 பேரை உட்காந்து குரானே ஓதிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே இந்த 10 பேர்ல யாரும் கிடையாது. அப்புறம் இன்னும் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி அத்தகையவர்களை விட்டும் இரு கண்களையும் திருப்பி விடாதே. இப்போ 9:24 இதுக்குள்ள நுழையுது. இதுக்கு பக்கத்துல இந்த படிச்சு இப்போ இந்த லைனு, அந்த லைனுக்கு 9:24 குறிச்சுட்டு 9:24
குறிச்சுக்கிறங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இந்த 9:24 படி நீ நடந்து கொள்வீராக. 9:24 படி நீ நடந்து கொள்வீராக. எப்படி போகுது பாத்தீங்களா? இந்த ரசூலை நீங்க பின்பற்ற முடியுமா? இந்த ரசூலை பின்பற்றுவதற்காக தான் இந்த ரசூலை நமக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இவரையும் அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்தை குர்ஆனை பின்பற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? அந்த 9:24 படி இந்த உலக பக்கம் விட்டு உலகத்தை ஆசை 9:24 அப்படி விட்டு ஒடித்து விடும். இந்த பக்கத்தை படிக்கமா. இன்னும் எவனுடைய இதயத்தை நம்மை ஜிகிர் கூறுவதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனை நீர் வழிபடாதீர். இப்போ எவன் 9:24 பிரகாரம் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு இந்த குர்ஆன் ஜிக்ர் தெரியாமல் நாம் அவனை திருப்பி விட்டோம். ஜிக்ரே தெரியாத விதத்தில் நாம் அவர்களை தள்ளிவிட்டோம். அவர் ஜிக்ர் தொட முடியாது, குர்ஆனையும் தொட முடியாது. ஜிக்ர் தான் முக்கியம். இதுல பக்கத்துல 54:17 குர்ஆன் எழுதியிருக்காரு. எப்படி எதிர் பார்த்துங்க, எப்படி படிக்கணும் பார்த்துங்க. இது பக்கத்து இந்த கடைசி பத்தியில ஜிக்ர் திருப்பி விட்டோம். இப்போ 54:17 பிரகாரம் ஜிக்ர் செய்ய வேண்டும். குர்ஆன் எளிதாக்கி வைத்திருக்கிறோம். அது தெரியாமல் நாம் ஆக்கிவிட்டோம் அவர்களை. இந்த மாதிரி அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் சொன்னதை யார் செய்யவில்லையோ இவ்வாறு கடுமையாக அவன் எப்படி உங்கள் நரக தள்ள வேண்டுமோ அந்த வலையை கூட்டி தள்ளி கொண்டு போயிட்டே இருவான். ஏனெனில் அவன் தன் இச்சையை பின்பற்றியதனால் அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாகி விட்டது. காரணம் இச்சையை பின்பற்ற அந்த உலக ஆசைதான். எங்க அம்மா, எங்க அப்பா, என் பொண்டாட்டி, என் பிள்ளை, நான் சம்பாதிச்ச வீடு, சம்பாதிச்ச பிசினஸ், இந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஆசை இருக்கேன். அந்த இச்சையை பின்பற்ற 9:24 பின்பற்றியதால் அல்லாஹ் இவ்வாறு அவனை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட்டான். புரிஞ்சுச்சாமா? இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். எப்படி ஓத வேண்டிய விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பிடிச்சுக்கிட்டு இங்கே வேகமாக வரும். உடனே அது இவர்கிட்ட கேட்டுடலாம், அது என்ன மட்டும் வரக்கூடாது சொல்லிட்டாங்க. இதுக்காக எது சொல்லாமல் இருந்தது காரணமே நிச்சயம் கேட்பீங்க. இதுக்கு அர்த்தம் சொல்லிடுங்க, அதுக்காக சொல்லுங்க. இனி ஒரு காலம் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு நீங்கள் முன்னேறத்துக்காக இப்போ இருக்கிறீங்க, ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கிறீங்களே, என்னமா சொல்லி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லி தரணுமே எண்ணத்தோட நான் எனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை நான் அவங்க சொல்லி கொடுத்துட்டேன். இனி இந்த மாதிரி ஓதுங்கப்பா எல்லாம் ஆண்களும் பெண்களும் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஓதுருங்க. தயவுசெய்து இந்த நரக நெருப்பில் தப்பிச்சு. சாதாரண நரக நெருப்பு சாதாரண நெருப்பு கிடையாது, சாதாரண வேதனை கிடையாது. வேதனை சாதாரண வேதனை கிடையாது. அதை போட்டு அட்டிப்பு உளுந்தாதான் தெரியும் அது எப்பேற்பட்ட வேதனைன்னு தெரியும். அதனால ஓதிக்கொண்டே வாருங்கள். நீங்க தான் இன்னமே இந்த மாதிரி ஓதுனா இதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் கிடைச்சிச்சு, இந்த மாதிரி நீங்க போட்டு சொல்லணும். அதை ஆசையோட எதிர்பார்த்துக்கிறோம். நான் மட்டும் சொல்லி என்ன பிரச்சனை? அல்லாஹ் சொல்லி கொடுத்த 10 பேர் சொல்லி கொடுப்பான். தெரியாம எத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களையாவது ஒரு 4 பேரையாவது இஸ்லாத்தை கொண்டு நல்ல கொண்டு வர சொல்லி தான்ப்பா நான் ஆசையோடு யாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். வேற எந்த ஒரு எதிர்பார்த்து செய்யலப்பா. படிச்சுக்கிறங்க, ஓதிக்கின்றே வாருங்கள். உங்களுக்கு 5 சூறா சொன்ன இந்த இறைவனை கண்டுபிடிக்க தான் முதல் தரமான வேலை. அவன் எப்படிப்பட்டவன்? 5 சூறா சொன்னேன். 2வது சூறாவை படியுங்கள், 13வது சூறாவை படியுங்கள், 36வது சூறாவை படியுங்கள், 37வது சூறாவை படியுங்கள், 57வது அந்த சாப்டரையும் படியுங்கள். அதுக்குள் இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் எப்படி இருக்க கண்டுபிடிங்க. ஒருவங்கிற ஒன்றும் கிடையாது, காட்டிடலாம். நீங்கள் உணரக்கூடிய விஷயம் உங்களுக்காக எடுத்து காட்டிட்ட ஒழுங்க நிம்மதியை படிங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசினில்லை அல்லாஹ் பிரகாரம் இந்த 5 சூறாவை நீங்கள் ஓத மாட்டீங்க, எல்லாம் தெரியும். அதில் வர முக்கியமான ஆயத்தை மட்டும் நான் அவங்க சொல்லி காட்டுறேன். அந்த ஆயத்தில் இருக்கிற அந்த இறைவன் இருக்கிறான் கண்டுபிடிச்சிடலாம். அதை இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அல்லாஹ் கிருபையால் அதுவரை பொறுமையாக ஓதிக்கொண்டே வாருங்கள். தெரியாத விஷயத்தை நம்ம சுப்புலட்சுமி அம்மா கேட்டாங்க. சாயங்காலம் 4:30 முக்கியமான விஷயம் கேட்டாங்க. அதே மாதிரி நீங்களே சாயங்காலம் 4:30க்கு ஈவினிங் 4:30க்கு புரியாத விஷயத்த ஒரு 1/2 நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி கேட்டுக்கிறப்பா. எல்லாத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாம் சொல்கிறேன், தெரியும், எல்லாம் ஓதுங்க. ஓதி புரியாத விஷயத்த கஷ்டமாக இருந்ததுன்னா இப்போ 1/2 பேசி இந்த குரான் சம்பந்தப்பட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறேங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கிற உதவி செய்யறதுலாம் இருக்கிறோம். பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.